வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மகாராஷ்டிரா, ஹரியானா மாநிலங்களில் சட்டசபை பொது தேர்தல் அறிவிப்பு. 15ஆம் தேதி ஓட்டுப்பதிவு, 19ஆம் தேதி முடிவுகள் அறிவிப்பு. உள்ளாட்சி தேர்தலை எதிர்த்து தொடரப்பட்ட பொதுநலன் வழக்கு தள்ளுபடி. பாரதிய ஜனதா சார்பில் புது வழக்கு தாக்கல். 2G நிலக்கரி சுரங்க வழக்கில் வீடு தேடி வந்து சந்தித்தவர்கள் யார், ஏன்? சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா விளக்க அறிக்கை தாக்கல். விரிவான செய்திகள். மகாராஷ்டிரா, ஹரியானா மாநிலங்களில் அக்டோபர் 15ஆம் தேதி சட்டசபை பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா சட்டசபை பதவிக்காலம் நவம்பர் 8ஆம் தேதியும், ஹரியானா சட்டசபையின் பதவிக்காலம் அக்டோபர் 27ஆம் தேதியும் முடிவடையவிருப்பதால் இவ்விரண்டு மாநில சட்டசபை தேர்தலையும் ஒரே நேரத்தில் நடத்த தேர்தல் கமிஷன் முடிவு செய்துள்ளது. இதை டெல்லியில் தலைமை தேர்தல் கமிஷனர் V.S. சம்பத் அறிவித்தார். இரு மாநிலங்களிலும் அக்டோபர் 15ஆம் தேதி ஒரே நாளில் வாக்குப்பதிவு நடக்கும் என்றும், அக்டோபர் 19ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கோபிநாத் முண்டே மறைவால் காலியாக உள்ள பீட் லோக்சபா தொகுதிக்கும் அக்டோபர் 15ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கும் என்றும் சம்பத் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் 288 சட்டசபை தொகுதிகளும், ஹரியானாவில் 90 சட்டசபை தொகுதிகளும் உள்ளன. மகாராஷ்டிராவில் 1999ஆம் ஆண்டு முதல் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி அரசு நடந்து வருகிறது. ஹரியானாவில் 2005ஆம் ஆண்டு முதல் காங்கிரஸ் ஆட்சி செய்கிறது. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள 48 தொகுதிகளில் 41 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்றது. ஹரியானாவின் 10 லோக்சபா தொகுதிகளில் 7ஐ பாரதிய ஜனதா கைப்பற்றியது. இதனால் இரண்டு மாநிலங்களிலும் ஆட்சியை கைப்பற்றும் முனைப்புடன் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருகிறது. மகாராஷ்டிரா, ஹரியானாவுடன் சேர்த்து ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் மாநில சட்டசபைகளுக்கும் தேர்தல் நடத்த முதலில் தேர்தல் கமிஷன் திட்டமிட்டிருந்தது. இருப்பினும் காஷ்மீர், ஜார்க்கண்ட் மாநிலங்களின் தேர்தல் தேதிகளை இன்னொரு நாளில் அறிவிக்க தேர்தல் கமிஷன் திட்டமிட்டுள்ளது. டிசம்பர், ஜனவரி மாதங்களில் அவ்விரு சட்டசபைகளுக்கும் தேர்தல் நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி ராஜினாமா செய்த வடோதரா உள்ளிட்ட 3 லோக்சபா தொகுதிகளில் சனிக்கிழமையன்று இடைத்தேர்தல் நடக்கிறது. லோக்சபா தேர்தலில் வடோதரா, வாரணாசி தொகுதிகளில் வெற்றி பெற்ற பிரதமர் மோடி வடோதரா MP பதவியை ராஜினாமா செய்தார். அதேபோல உத்தரப்பிரதேசத்தில் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற சமாஜ்வாடி கட்சித் தலைவர் முலாயம் சிங் மைன்புரி MP பதவியை ராஜினாமா செய்தார். தெலங்கானா முதல்வராக பதவியேற்றுள்ள தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சித் தலைவர் சந்திரசேகர ராவ் மேடக் MP பதவியை ராஜினாமா செய்தார். காலியான இந்த 3 லோக்சபா தொகுதிகளுக்கும் சனிக்கிழமையன்று இடைத்தேர்தல் நடக்கிறது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், அசாம், குஜராத், திரிபுரா, மேற்கு வங்கம், ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர், சிக்கிம் மாநிலங்களில் காலியாக உள்ள 33 சட்டசபை தொகுதிகளுக்கும் சனிக்கிழமையன்று இடைத்தேர்தல் நடக்கவுள்ளது. வாக்குப்பதிவு நடக்கவுள்ள 33 சட்டசபை தொகுதிகளில் 11 தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்திலும் 9 தொகுதிகள் குஜராத்திலும் உள்ளன. இடைத்தேர்தல் நடக்கும் 3 லோக்சபா தொகுதிகள் 33 சட்டசபை தொகுதிகளிலும் ஓட்டு எண்ணிக்கை வரும் 16ஆம் தேதி நடக்கிறது. உள்ளாட்சித் தேர்தலில் போதிய அவகாசம் தரவில்லை என்று தொடரப்பட்ட வழக்கில் தேர்தல் ஆணையத்தின் விளக்கத்தை ஏற்று தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி உள்ளாட்சி இடைத்தேர்தல் நடக்கிறது. இந்நிலையில் உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க அரசியல் கட்சிகளுக்கு போதிய அவகாசம் தரவில்லை என்றும், 7 நாட்கள் முறைப்படியான கால அவகாசம் தர வேண்டும் என்றும், போதிய அவகாசம் அளிக்காததால் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோவையைச் சேர்ந்த வழக்கறிஞர் கார்த்திகேயன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். இவ்வழக்கினை விசாரித்த முதன்மை அமர்வு நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், சத்யநாராயணா ஆகியோர் அடங்கிய அமர்வு போதிய கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அளித்த விளக்கத்தை ஏற்பதாகவும், வேட்பாளர்கள் யாரும் வழக்கு தொடரவில்லை என சுட்டிக்காட்டியும் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். நடைபெற இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும். இந்த உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிவிக்கையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோரி கோவையைச் சேர்ந்த வக்கீல் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்திலே பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்து முதலாவது பெஞ்ச் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இன்று அந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது இந்த வழக்கை உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுகிற எந்த ஒரு வேட்பாளரும் தொடுக்கவில்லை. மேலும் இந்த வழக்கில் வாதுரை வைக்கப்பட்டிருக்கிறபடி தேர்தல் சட்டத்தில் 7 நாட்கள் தான் என்று கூறப்பட்டிருக்கிறதே ஒழிய 7 வேலை நாட்கள் என்று கூறப்படவில்லை என்பதையும் பதிவு செய்து கருத்தை தெரிவித்த நீதிபதிகள் இந்த குறிப்பிட்ட பிரிவை நீக்க கோரி எவ்வித வழக்கும் தொடுக்கப்படவில்லை என்பதையும் தெரிவித்து சென்னை முதலாவது ஃபர்ஸ்ட் டிவிஷன் பெஞ்ச் இந்த வழக்கை இன்றைக்கு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது.
இந்நிலையில் உள்ளாட்சித் தேர்தலில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறி தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வெள்ளியன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. உள்ளாட்சித் தேர்தலுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் பாரதிய ஜனதாவின் இவ்வழக்கு அரசியல் கட்சிகள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2G நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களை சந்தித்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு உச்சநீதிமன்றத்தில் விளக்க அறிக்கையை சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா தாக்கல் செய்தார். 2G ஸ்பெக்ட்ரம் நிலக்கரி சுரங்க ஊழல்களை விசாரித்து வரும் சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா இரு ஊழல் வழக்குகளிலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களை தனது வீட்டிலேயே சந்தித்து பேசியதாகவும் விசாரணை நியாயமாக நடப்பதை தடுக்க முயன்ற சின்ஹாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் பிரசாந்த் பூஷன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு விளக்க அறிக்கை தாக்கல் செய்யும்படியும் ஏன் பதவி நீக்கம் செய்யக்கூடாது என்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படியும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்படி வெள்ளியன்று தனது விளக்க அறிக்கையை சீலிட்ட உரையில் ரஞ்சித் சின்ஹா தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையில் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள சின்ஹா மீடியாக்களுக்கு பயந்து சிபிஐ தலைமையகத்துக்கு வர தயங்குபவர்களை மட்டுமே தன் வீட்டில் உள்ள அலுவலகத்தில் சந்தித்து பேசியதாக தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சிபிஐ விசாரித்து வரும் ஊழல் வழக்குகளில் யாருக்கும் தான் எந்த சலுகையையும் காட்டவில்லை என்றும் ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் கூட தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மீது நடவடிக்கை எடுப்பதில் தான் உறுதியாக இருந்ததாகவும் அதில் சின்ஹா கூறியிருப்பதாக தெரிகிறது. வக்கீல் பிரசாந்த் பூஷன் தான் கூறிய குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக ரஞ்சித் சின்ஹா வீட்டின் பார்வையாளர் பதிவேட்டின் ஒரிஜினலையே உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. காமக்கொடூரன் சுரீந்தர் கோலியின் தூக்கு தண்டனைக்கு விதிக்கப்பட்ட தடையை அக்டோபர் 29ஆம் தேதி வரை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி அருகே நொய்டாவில் உள்ள நிதாரி எனும் பகுதியில் பல இளம்பெண்களையும் குழந்தைகளையும் கற்பழித்து கொடூரமாக கொன்ற சுரீந்தர் கோலி என்ற ஆசாமிக்கு காசியாபாத் நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. தூக்கு தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்த நிலையில் தன்னுடைய சீராய்வு மனு மீது நீதிமன்ற அறையில் பகிரங்க விசாரணை நடத்தப்பட வேண்டுமென கோலி மனு செய்தான். செப்டம்பர் 8ஆம் தேதி காலையில் கோலி தூக்கிலிடப்படவிருந்த நிலையில் சில மணி நேரத்துக்கு முன்னதாக கோலியை தூக்கிலிட இடைக்கால தடை விதித்து உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் கோலியின் சீராய்வு மனு நீதிமன்ற அறையில் வெள்ளியன்று காலை விசாரிக்கப்பட்டது. மனுவை விசாரித்த HL தாட்டு தலைமையிலான 3 நீதிபதிகளை கொண்ட பெஞ்ச் கோலியின் தூக்கு தண்டனை மீதான தடையை அக்டோபர் 29ஆம் தேதி வரையில் நீட்டித்து உத்தரவிட்டது. தூக்கு தண்டனையை மறு ஆய்வு செய்ய வேண்டியதற்கான காரணங்களை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்க கோலியின் வக்கீலுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை அக்டோபர் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தூக்கு தண்டனை கைதிகளின் சீராய்வு மனுக்களை நீதிபதிகளின் அறையில் அல்லாமல் நீதிமன்ற அறையில் விசாரிக்க வேண்டுமென்ற வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவை செப்டம்பர் 3ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு பிறப்பித்த பிறகு முதல் மனுவாக கோலியின் மனு வெள்ளியன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மதுரையை அடுத்த திருமங்கலத்தில் அரசு கல்லூரி மாணவிகள் 2 மீது அடையாளம் தெரியாத நபர் ஆசிட் வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் பேரையூர் தாலுகா சின்ன பூலாம்பட்டியைச் சேர்ந்த உதயசூரியன் என்பவரின் மகள் மீனா திருமங்கலம் அரசு கல்லூரியில் BA ஆங்கிலம் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். வெள்ளிக்கிழமையன்று மதியம் கல்லூரி முடிந்து தோழி அங்காள ஈஸ்வரியுடன் வீடு திரும்பினார். மாணவிகள் 2 பெருமாள் கோவில் அருகே வந்தபோது அடையாளம் தெரியாத 35 வயது மதிக்கத்தக்க மர்ம நபர் மீனா மீது ஆசிடை வீசினான். பலத்த காயமடைந்த மீனா அலறி துடித்தார். அங்காள ஈஸ்வரிக்கும் ஆசிட் வீச்சில் காயம் ஏற்பட்டது. மாணவிகள் 2 அக்கம் பக்கத்தவர்களால் திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். காலேஜ் விட்டு வெளியே வந்துட்டோம். அது யாருன்னே தெரியல. எங்க முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. அவங்க வாட்டுக்கு வந்து அந்த பிள்ளை முன்னாடி வந்துச்சு, ஊத்தி விட்டு போயிட்டாங்க. அவங்க வாட்டுக்கு அவங்க ஆனா கையில எதுவுமே கொண்டு வர மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல வந்துட்டாங்க, பக்கத்துல ஊத்திட்டு போயிட்டாங்க. மாணவிகள் மீது ஆசிட் வீசப்பட்ட சம்பவம் குறித்து திருமங்கலம் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய மர்ம ஆசாமியை தேடி வருகின்றனர். வாச்சாத்தி வழக்கில் பாதிக்கப்பட்ட 105 பேருக்கு மேலும் தலா 60,000 வழங்க உத்தரவிட்டுள்ளதாக முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். முதல்வர் ஜெயலலிதா வெள்ளியன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1992ஆம் ஆண்டில் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் வாச்சாத்தி கிராமத்தில் சந்தன மரங்கள் வெட்டப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டது தொடர்பாக சோதனை நடந்ததையும் அப்போது அப்பகுதி மக்கள் சிலர் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டதையும் பாதிக்கப்பட்ட 407 நபர்களுக்கு 1,44 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதையும் விளக்கியுள்ளார். சோதனையின் போது அலுவலர்கள் வாச்சாத்தி மக்களால் தாக்கப்பட்டதாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் 1992
1999ஆம் ஆண்டு அப்பகுதி மக்கள் 105 பேர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ள ஜெயலலிதா, இதில் பாதிக்கப்பட்ட 77 நபர்களுக்கு 12,20,000 ரூபாய் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று வழக்கினால் பாதிக்கப்பட்ட 105 பேருக்கு மேலும் தலா 60,000 வீதம் வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் கைதாகி இந்தியாவில் தங்கியிருக்கும் இத்தாலி கடற்படை வீரர் தாய்நாடு திரும்ப உச்சநீதிமன்றம் அனுமதித்துள்ளது. 2012ஆம் ஆண்டில் கேரள கடற்கரை அருகே இத்தாலிய வர்த்தக கப்பலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அந்நாட்டு கடற்படை வீரர்கள் மாசிமிலியானோ லட்டோர், சல்வத்தோர் கிரோன் ஆகியோர் 2 கேரள மீனவர்களை சுட்டுக் கொன்றனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 வீரர்களும் தற்போது டெல்லியில் உள்ள இத்தாலிய தூதரகத்தில் தங்கியுள்ளனர். இவர்களில் லட்டோருக்கு இதயத்துக்கு ரத்த சப்ளை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து உடல்நலம் குன்றியது. டெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த லட்டோரை சிகிச்சைக்காக தாய்நாடு திரும்ப அனுமதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு வெள்ளியன்று விசாரணைக்கு வந்தது. 4 மாதங்களில் இந்தியாவுக்கு திரும்பி வழக்கை சந்திப்பார் என்று இந்தியாவுக்கான இத்தாலிய தூதர் டேனியல் மஞ்சினி அளித்த உறுதிமொழியை ஏற்று லட்டோர் இத்தாலிக்கு செல்ல அனுமதி வழங்கியது. கடந்த ஆண்டு 2 வீரர்களும் இத்தாலிய தேர்தலில் ஓட்டு போடுவதற்காக தாய்நாடு சென்றனர். ஆனால் அவர்களை மீண்டும் அனுப்ப இத்தாலி மறுத்ததால் 2 நாடுகளின் உறவில் பாதிப்பு ஏற்படும் சூழல் உருவானது. பிறகு இத்தாலி தனது நிலையிலிருந்து இறங்கி வந்து 2 வீரர்களையும் இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தது குறிப்பிடத்தக்கது. அல்-கொய்தா மிரட்டலால் பயப்பட தேவையில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்தியாவில் அல்-கொய்தா பயங்கரவாத இயக்கத்தின் கிளை துவங்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் அறிவிப்பது போல வெளியான சிடியின் நம்பகத்தன்மையை இந்தியாவின் பல்வேறு புலனாய்வு அமைப்புகள் ஆராய்ந்து வருவதாகவும் அல்-கொய்தா அச்சுறுத்தலை நினைத்து பயப்பட வேண்டிய தேவை இல்லை என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார். மழையால் வெள்ளக்காடாகி போன காஷ்மீரில் ராணுவத்தினர் மேற்கொண்டு வரும் மீட்புப் பணிகளை வெகுவாக பாராட்டிய ராஜ்நாத் சிங் இதுவரையில் 1.30 லட்சம் பேர் வெள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக सबसे पहले मैं चर्चा करना चाहूंगा जम्मू कश्मीर के प्राकृतिक आपदा के संबंध में। यह एक प्रकार की राष्ट्रीय आपदा है। मैं सराहना करना चाहता हूं भारत के सेना के जवानों का, चाहे वह आर्मी के जवान रहे हों, चाहे इंडियन एयरफोर्स के रहे हों, चाहे हमारे नेवल फोर्स के रहे हों, और साथ ही साथ हमारे डिजास्टर मैनेजमेंट के एनडीआरएफ के जवान रहे हों। उन्होंने बहुत ही महत्वपूर्ण भूमिका निभाई है और अब तक जम्मू कश्मीर में लगभग 1,30,000 से अधिक लोगों को रेस्क्यू किया जा चुका है और अब भी यह निरंतर सेवा सेना के तीनों विंगों के द्वारा और साथ ही गृह मंत्रालय के एनडीआरएफ के द्वारा जारी है. உத்தரப்பிரதேச சட்டசபை இடைத்தேர்தலில் ராஜ்நாத் சிங்கின் மகன் பங்கஜ் சிங்குக்கு டிக்கெட் மறுக்கப்பட்டதை தொடர்ந்து அவருக்கும் பிரதமர் மோடிக்கும் உறவில் விரிசல் ஏற்பட்டதாக டெல்லி வட்டாரங்களில் பேசப்பட்டது. அதுகுறித்த கேள்விக்கு பிரதமருடன் அன்பார்ந்த உறவையே தான் கொண்டிருப்பதாகவும் அதுவே எதிர்காலத்திலும் தொடரும் என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார். தீபாவளிக்கு இந்த ஆண்டும் வழக்கம் போல சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ராகேஷ் மிஸ்ரா கூறினார். தென்னக ரயில்வே சார்பில் ரயில்வே ஊழியர்களுக்கு நடத்தப்பட்ட பயிற்சி வகுப்புகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ராகேஷ் மிஸ்ரா சென்னையில் வெள்ளிக்கிழமையன்று துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராகேஷ் மிஸ்ரா, கடந்த ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டும் தீபாவளி சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் கூறினார். We have already announced a lot of special trains for Velankani as well as for the Onam specials. Now we will be announcing the trains for Deepavali and then further on for Christmas, New Year, etc. As and when the time comes, we will continue announcing new trains. மதுரை மற்றும் நெல்லை இடையே இருவழி பாதை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ராகேஷ் மிஸ்ரா கூறினார். தங்கத்தின் விலை வெள்ளிக்கிழமையன்று சவரனுக்கு 136 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,424 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,553 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 60 காசுகள் குறைந்து 43 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 40,765 ரூபாயாக இருந்தது. பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் நடந்த அஸ்வதி பொங்கல் விழாவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில். இங்கு தரிசனம் செய்ய வரும் பெண்கள் தலையில் இருமுடி கட்டி வருவதால் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் இந்த கோவிலில் ஆவணி மாதம் அஸ்வதி நாளில் பொங்கல் விழா நடைபெறுகிறது.
இந்த ஆண்டு விழா வெள்ளியன்று நடந்தது. விழாவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். இருமுடி கட்டி வந்து அம்மனுக்கு பொங்கல் வைப்பதால் ஐஸ்வர்யமும் நன்மையும் ஏற்படுவதாக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். பொங்கல் விழாவை தேவசம் போர்ட் கண்காணிப்பாளர் ஜீவா துவக்கி வைத்தார். இந்த விழாவில் கேரளா, தமிழகம், ஆந்திரா மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்களும் பங்கேற்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.